யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நேற்று ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சக்தி திருமகன் என்கின்ற திரைப்படம். முதலில் வாழ்த்துக்கள். முதலே சொல்லிடணும் இல்லையா, வாழ்த்துக்கள். அருண் பிரபு புருஷோத்தமன் அப்படிங்கிற பேர். ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரே, இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போனால் பின்னாடி நம்ம போனால் அது உண்மையிலே அது பெரிய டைரக்டர். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் ஒரு நாள் ஒரு திரைப்படத்து போஸ்டரை பார்த்தேன். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படியே ஒரு சாமி பாத்திரத்தில், ஒரு காளி சரஸ்வதி அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெண் இருக்கக்கூடிய போஸ்டர். அந்த போஸ்டரில் கையில் பார்த்தீங்கன்னா வாள் எல்லாம் இருக்கும், கூடவே சாராய பாட்டில் அப்படி இப்படின்னு இருந்தது. என்னடா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாமி உருவம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணில் உட்காந்த மாதிரி அப்படி இருக்கிற இடத்துல சாராய பாட்டில் கத்தி அப்படி இப்படி நிறையா இருக்கே, வித்தியாசமான ஒரு போஸ்டராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையில் என்னுடைய நண்பர்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்டேன். இது என்ன படமே ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு ஆள் இல்லை தேட்டரில் எப்படின்னு கேட்கும்போது, போய் பாருங்கண்ணே இந்த மாதிரின்னு ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. பேர் வேண்டான்னு தவிர்க்கிறேன், அதனால் வந்து தேட்டரில் உள்ளே போய் பார்த்து உட்காந்தால் படம் ஆரம்பித்தது தெரியல, முடித்தது தெரியல. என்னடா சக்தி திருமகன் சொல்லிவிட்டு அருவி படத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் அந்த திரைப்படத்தை பார்த்து முடித்து விட்டு வெளியே வரும்போதே சொன்னேன், இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய கதாநாயகிக்கு தேசிய விருது கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த விருதே மதிப்பிழந்து போகும்னு சொன்னோம். அதைத்தான் இப்போ அயோத்தி படத்துக்கும் சொன்னோம், கொடுக்கலை. அதில் ஆனால் அந்த கதாநாயகிக்கு தேசிய விருது அடுத்த ஆண்டு உறுதியாக கிடைத்து விட்டது. கணிப்பு தகரவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட அது தவறலை. அப்படி ஒரு நேர்த்தியான படப்பிடிப்பு. தொலைக்காட்சி தொடர்களிலே என்னென்ன நடக்கிறது, தொலைக்காட்சிக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரம் என்னென்ன இருக்குது, ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னால் அதை தயாரிப்பு குழு எப்படியெல்லாம் வடிவமைக்கிறார்கள், அதில் என்ன நடக்குங்கிறத அப்படியே போட்டாங்க. யார், லட்சுமி ராமகிருஷ்ணனோட கதாபாத்திரத்தை போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு அரை மணி நேரம் எபிசோடு இருக்கும். நண்பர் கவிதா பாரதி அந்த எபிசோடோட டைரக்டராக நடிச்சிருப்பார். அதை மிரட்டுற அந்த பெண் அந்த அழகாக நடிச்சிருக்கோம். அப்படியே ஊன் உருகி உடல் உருகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு நடிப்பு தோற்றம், கதை நேர்த்தி அப்படி பண்ணியிருப்பாப்புல. அந்த டைரக்டர் பண்ண படம் தான் சக்தி திருமகன் சொல்லி வெளியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சது. அருண் பிரபு இயக்குனர், அருண் பிரபு. கதாநாயகன் பேர் என்ன தெரியுமா, ரொம்ப அழகான கிட்டு. அப்படியே நம்மளை பக்கத்தில் எந்திரிச்சு சேரில் அப்படி இழுத்து உட்கார வச்சிட்டார். கதாநாயகன் பேரே கிட்டு. என்னடா என்னமோ புதுசாக சொல்ல வரான்னு சொல்லி, கிட்டுவை போலவே கதாநாயகன் ஊழலை எதிர்த்து, அரசை எதிர்த்து, மாநில அரசாங்கத்தை எதிர்த்து, மத்திய அரசாங்கத்தில் எதிர்த்து, அதில் இருக்கக்கூடிய ஊழல்களை களைந்து குடியரசுத் தலைவராக மாற ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டரை அசைக்கிறாப்புல. கதாநாயகனை விட வில்லன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது அதை விட பெருசாக வச்சுருக்கிறான். யாருன்னா எல்லாம் நம்ம பார்த்து புனல் பார்த்தி தான். கிராஸ் அபயங்கர், அதாவது ஐயர்னு சொல்லலாம், ஐயங்கார்னு சொல்லலாம். அபயங்கருங்கிற ஒரு கேரக்டர். இல்லை இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பஞ்சமாக பாதகத்தை செய்யக்கூடிய எல்லாம் நாம கட்டி போட்டிருப்பான். கேரக்டர் துல்லியமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த நாட்டை நாசமாக்குற விதிவிலக்குகள் தான் உண்டு. ஆனால் சிந்தனைகள் இருக்கு இல்லையா, ஒரு இனக்குழுவின் சிந்தனைகள் இருக்குல்ல, அதை நம்ம பேசாமல்லாம் தகர்ந்து போயிட முடியாது. அப்படி அந்த படத்தில் அப்படி வச்சுருக்கிறார். ஏடா கிட்டுன்னு வச்சுருக்கானே என்ன, அப்போது அந்த கேரக்டரோட பின்னணி யார், இப்போ யார் கிட்டுங்கிறது தோழர்களுக்கு தெரியவில்லை என்றால் ஒத்த வரியில் நான் சொல்லிடுறேன். கிட்டு தமிழ் இனத்தின் அடையாளமான ஒரு பெயர். திலீபன் எப்படி ஒரு தமிழ் இனத்தின் அடையாளமான ஒரு பெயரோ, எப்படி ஆண்டன் பாலசிங்கம் எப்படி தமிழ் இனத்தின் அடையாளமான ஒரு பெயரோ, எல்லாத்தையும் தாண்டி கரிகாலன் ராஜராஜ சோழனுக்கு இணையாக மேதகு பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு சொல் எப்படி இந்த இனத்தின் மொழியை பேசக்கூடிய கடைசி மனிதர் அந்த வேர் இருக்கிற வரைக்கும் முழங்கப்படுமோ, அதற்கு சற்றும் இணையானவர் அல்ல பெயர் கிட்டு. அரபிக்கடலில், வங்காள விரிகுடா கடலில் தனி சாம்ராஜ்யம் நடத்திய மாவீரனின் பெயர் கிட்டு. திலீபனுக்கு இணையாக இருக்கக்கூடிய கிட்டு. தன்னுடைய ஒற்றை கால் போன பிறகு கூட கால் ஊன்றி கை ஊன்றி நடந்து
தனித்தமிழ் ஈழத்திற்காக, இலங்கை தமிழர்களின் விடியலுக்காக இந்திய அரசின் துரோகத்தால் மரணித்தவர். அப்போ கூட யாரையும் காட்டி கொடுக்கல, கடலில் மரணித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நாயகனின் பெயரை வச்சுருக்கான்னா அப்படி பேர் வச்சவன் யாரையான்னு ஒருத்தர் கேட்கணும் இல்லையா? அதுதான் நான் இதை விமர்சனம்ங்கிறது நான் வேறு பாணியில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கேட்கிற தோழர்களுக்கு இது நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மையானது. அப்போ யாரான்னு சொல்லி உள்ளே பார்த்தா இடைவேளைக்கு பிறகு கேரக்டர் வர்றார், வாகை சந்திரசேகர் வர்றார். ஆனால் களம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாவடுதுறை அந்த சைடு, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் அந்த பகுதியில் இருக்கிற நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு காட்டுறார். மயிலாடுதுறையில் திராவிட இயக்கம் வேரூன்றி வளர்ந்ததற்கு தந்தை பெரியாரும் பேரறிஞரும் முக்கிய காரணம். இதுக்கு பெரியாரின் பங்கு தான் 99%. அண்ணா அரசியல் களத்திற்கு மட்டுமான பங்கு தான். அப்படி கருப்பு சட்டைக்காரன் ஒரு குழந்தை அனாதையாக விடப்பட்டு, அதாவது ஒரு பெண் தற்கொலையை, ஒரு மலைவாழ் பெண் தற்கொலை என்று சொல்ல வைத்து கொலையை மறைத்து அவனை காப்பாற்றுறது யாருன்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய பணக்காரன். அதை காப்பாற்றுறதுக்கு ஃபோன் போட்டுறது அபயங்கருங்கிறது. ஏன் அபயங்கர் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஐயங்கார் மாதிரி ஐயர் மாதிரியெல்லாம் பேர் வருது இல்லையா, அதை குறிக்கிறதுக்கு தான் இப்போ பேர் இருக்குது, வில்லன் பேர் அதுலேயே இருக்குது, அதை குறிக்கிறாங்க அதில். அப்போது கிட்டுக்கும் அபயங்கருக்கும் போராட்டம். கிட்டு எதில் இருக்கிறாப்புல, ஏழை எளிய மக்கள்களை ஊழலிருந்து மீட்டெடுக்கணுன்ட்டு இருக்கிறாரு. ஆனால் அபயங்கர் எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஊரடித்து உலையில் போட்டு தான் தின்னு தன் குடும்பம் செரித்து இந்தியாவோட குடியரசுத் தலைவராகவே ஆகணுங்கிற ஒரு கேரக்டராக உருவாக்கியிருக்கிறாங்க. அவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி பார்த்தா காதல் ஓவியத்தில் நடித்த கண்ணன் என்பது பின்னாடி தான் தெரிஞ்சு. இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி. காதல் ஓவியம் மறுக்க முடியாது இல்லையா? கண்ணு தெரியாத குருடராக பாரதி ராஜா அவர்கள் மகத்தான அறிமுகத்தில் நடித்த நாயகன். அவர் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடிச்சிருக்கார், கலக்கியிருக்கார். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். கதாநாயகனை விட வில்லனாக நடிக்கக்கூடிய அபயங்கர், காதல் ஓவியம் கண்ணன், அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாப்புல. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த திரைப்படத்தை. அதில் அப்போது அந்த வாகை சந்திரசேகர் குழந்தையை காப்பாற்றி அதுக்கு பேர் வைக்கிறது, என்ன பேர் வைக்காருன்னா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று எழுதிடவே தான் பேரை கிட்டுன்னு வைக்கிறாங்க. கருப்பு சட்டை போட்டிருக்கிறார். மூட நம்பிக்கை மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறது. மயக்கமான சொற்கள், அரசியல் சொற்கள் மனிதரை அழித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெருக வேண்டும் என்று சொன்னால் சுயமரியாதை உள்ள மனிதர்களை உருவாக்குவதும் அவனை பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் வாகை சந்திரசேகர் கேரக்டர். இடைவேளைக்கு பிறகு யார் இவன் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே போகும்போது ஒரு புகைப்படத்தில் ஒரு 10 நிமிட காட்சி அப்படியே படத்தை தூக்கி நிறுத்துது. எப்படி கிட்டுவும் எப்படி ஈழத்தமிழர்களும் கடலுக்கு அப்பால் சிக்கி சீரழிந்த காட்சி இருக்குதோ அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க. அவருடைய மரண காட்சியை அழகான படப்பிடிப்பு, நல்ல கூட்டம், அடர்த்தியான மக்கள் கூட்டம், துல்லியமான காட்சி அமைப்பு, அட்டகாசமாக படம் எடுத்துருக்குறாங்க. அதில் இதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழலில் இன்றைக்கி இந்த கூலி மாதிரி ரத்தம் தெறிக்கக்கூடிய ஒரு சாதாரண மட்ட ரகமான படங்களை எடுப்பதற்கு மத்தியில் இப்படி ஒரு அரசை, மத்திய அரசை, அதில் இருக்கக்கூடிய ஊழலை, அதிகாரங்களை தட்டி கறிக்கிற ஒரு ஏழ்மையான மனிதன், அவனை எப்படி தூக்கி பிடிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் உறுதியாக இந்த படத்தை பார்க்க வேணும். ஹை ரெக்கமெண்டட் இந்த படம். இப்படி படம் எப்பயாவது தான் வரும். முழு அரசியல் படம் இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை மணிவண்ணன் படம் தயாரித்தார் இல்லையா, அமைதிப்படை, அதான் முழு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக இருக்கும். அதில் அதற்கு பிறகு ஒரு முழு அரசியல் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒருவன்கிற படம். அந்த தனி ஒருவன் யார் நடிச்சிருந்தானா, அரவிந்த் சாமி நடிச்சிருந்தார். அட்டகாசமான நடிப்பு, முழு அரசியல். புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் எப்படி அதிகாரத்தை அரசியல் மூலமாக கைப்பற்றுகிறானோ அதற்கு தனது தந்தையே அவர் இடையூறாக இருந்தால் என்ன நடக்குங்கிறது தான் படத்தை காட்சி அளிச்சிருக்கோம். அதற்கு பிறகு நாம் முழுமையாக ஒரு அரசியல் படம் என்று சொல்லப்போனால் இந்திய அரசியல், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு மிடில் ஆசியாவில் இருக்கக்கூடிய அரசியல், அது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையும் தொடர்கிறாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட மனைவி
கோயில் கோயிலாக போய் மணி அடிக்கிற காட்சியெல்லாம் அப்படியே இங்கே நம்ம எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியில் இருக்கிற நேரத்தில் அவருடைய குடும்பங்கள் அத்தனை பேரும் ஐயர்களை கூப்பிட்டு முழுக்க பூஜை நடத்தக்கூடிய காட்சிகளை அப்படியே வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான அமைச்சர் பேரை சொல்லக்கூட, ஏன்னா இப்போ யூடியூப்பில் எல்லாமே சென்சர் ஆகிடுது, லாங்குவேஜ் சென்சர் ஆகிடுது. நான் இப்போ தமிழ் மொழியில் இப்போ பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்கில் கேட்கலாம், இங்கிலீஷில் கேட்கலாம், ஸ்பெயினில் கேட்கலாம், டச்சில் கேட்கலாம், சைனாவில் கேட்கலாம், பிலிப்பைனில் கேட்கலாம், ரஷ்யனில் கேட்கலாம். அது வேறு நமக்கு தடையாக இருக்கிறது. பெண் அமைச்சரோட கணவர் வருத்தப்பட்டு பேசி எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு இல்லையா, என்கிட்டே இருக்குது. அந்த அமைச்சரை கண்டித்து அவர் எழுதின புத்தகமே நம்மக்கிட்ட இருக்குது. யார் நம்மக்கிட்டன்னா நம்மக்கிட்ட தனியாகவும் இருக்குது, இந்தியாவில் முழுவதும் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த துறையை கண்டித்து இப்படி ஒரு இதெல்லாம் நீங்கள் உலகத்தில் எங்கேயும் இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியாதுங்க. கணவர் எழுத்தாளர், மனைவி உலகத்தில் மக்கள் தொகை மனித இனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு அமைச்சர். பேரை சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, வேண்டாம் சிக்கல். அமைச்சர், முக்கியமான அமைச்சர், 1, 2, 3வது இடத்துக்குள்ளே இருக்க முடியும். முதல்ல ஒரு பதவி, 2வது, 3வது பதவி தான் அது முக்கியமான பதவி. அந்த பெண் ஆணுக்கு கட்டுப்படாமல் இல்லைன்னா குடும்பத்திற்கு கட்டுப்படாமல் அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை என்ன செய்கிறான், புருஷன் அழுவாப்பில் என்னை மீட்டு கொடுன்னு சொல்லி அந்த கேரக்டர் இதில் இருக்குது. சில காட்சிகள் அப்பட்டமாக பதிவு செய்யும்போது நீங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியலையும் மேலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசியலையும் மக்கள் பாதிக்கப்படுகிறதையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உள் அரசியலையும் பின்னி பிணைத்து தந்தை பெரியாரின் கருப்பு சட்டை வழிதான் இதற்கு தீர்வு என்பதாக ஒரு நாயகனுக்கு உத்வேகம் வருவதற்கும், ஒரு நாயகன் சுயமரியாதையோடு வளர்வதற்கும், ஒரு நாயகன் பகுத்தறிவு கொண்டு சிந்திப்பதற்குமான ஒரு படத்தின் கதையை உருவாக்கி அட்டகாசமான ஒரு முடிவை கொடுத்திருக்கக்கூடிய சக்தி திருமகனை நாம் கொண்டாடுவோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் உறுதியாக பாருங்கள். அந்த டைரக்டருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தயாரித்த விஜய் ஆண்டனி என்கின்ற நடிகர் ப்ளஸ் தயாரிப்பாருக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.